வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் vlogல ஒரு சூட்கேஸ் மட்டும்தான் அன்பேக் பண்ணியிருந்தேன். பட் இந்த vlogல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 சூட்கேஸ் அன்பேக் பண்ணியாச்சு. போன vlogல காட்டின ஒரு சூட்கேஸ் அண்ட் இந்த vlogல 3 சூட்கேஸ் அன்பேக் பண்ணியாச்சு. ஆரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அமைச்சிட்டு பிரகாஷ்க்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மேலே வந்து படுத்து தூங்கிட்டு இப்போ தான் ஒரு 12 மணிக்கு எழுந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் போய் லன்ச் பண்ணணும். ஸோ லன்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 3 சூட்கேஸ்லேருந்து எடுத்த திங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சூட்கேஸ் இந்த ஒரு சூட்கேஸும் இருக்குங்க. 4 சூட்கேஸும் ஆட்டிக்கில் போடுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது ரெண்டு இருக்குங்களா? ஸோ இங்கே ஒன்று 4 சூட்கேஸ் வந்து காலி சூட்கேஸ். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்ச விலாகை கண்டினியூ பண்ணலாம். லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையலும் அதுக்கப்புறம் சிப்ஸ் வச்சு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தோரம்பருப்பு, அது கூடவே வந்து ஒரு பல் பூண்டு அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணி 2 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. முருங்கைக்கீரையை நல்லா உருவி அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கும் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட் ப்ரெஷர் குக் பண்ணோன்னா முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து எல்லாம் போயிடும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து லைட்டாக அதாவது லிட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி தான் குக் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் அந்தளவு கிரேவி, அதாவது செமி கிரேவியாக வராது, சாம்பார் மாதிரி வரும். ஸோ ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். முருங்கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 5 மினிட்ஸ் தான் வச்சுட்டேன். அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சிக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஹேண்ட் பிளெண்டரில் நம்ம வந்து கடைஞ்சோன்னா கொஞ்சம் அது கட் பண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி சாப் பண்ண மாதிரி இருக்கும். பட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதாவது கடைய மத்து இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி இந்தியாவிலேருந்து கொண்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கீரையை நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி, அதாவது ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரம் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா இந்த கீரையில், அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சிப்ஸோடு இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். காஃபி வேணுமா, மில்க் ஷேக் வேணுமா? ஷோர், 100%. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிரகாஷ் கீழே வந்துட்டார். அவர் ஆக்சுவலி எப்போயோ வந்துட்டார். ஒரு ரீல் டார்க் ஆகிடுச்சு. இப்போ ஆரத்து வந்தோடனே ஆரத்தை கூட்டிக்கிட்டு பப்ளிக்ஸ் போயிட்டு பழம்லாம் காலி ஆகிடுச்சுங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பப்ளிக்ஸ் போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆரஞ்ச், ஆப்பிள், இங்கே இருக்க ஆப்பிள், பனானாலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட் பிரகாஷ் வாங்கினார். நான் வந்து வால்நட் வாங்கிட்டு வந்த உடனே எல்லாம் ஓப்பன் பண்ணி 2 சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தாங்க இருக்கிறேன். பெருசு வாங்கலான்னு பார்த்தாக்கா பப்ளிக்ஸை விட ஹோல் ஃபுட்ஸில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அதனால் குட்டி பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். காஃபியை போட்டுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆல் பாத்திரம் உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் போட்டு வைக்கணும். யாருக்கு வந்து தெரியுமா இந்த கைதி ஏன் தெரியுமா கட்டிக்கிறேன்? எங்க அம்மா வந்து கட்டி விட்டுருக்குறாங்க கோவப்படக்கூடாதுன்னு. இந்த கயிறு மட்டும் அண்ணு ஊந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படியே டென்ஷன் அடித்து பண்ணுவேன். நீ கயிறு அறுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிப்பேன். அதுக்கு ஒரு அண்ணா கயிறு போட்டிருக்கேன், அதுவும் அறுக்கூடாது சொல்லிருக்கேன் எங்க அம்மா. அதுதான் கோவம் வரும், ஒரு பிரளயம் உண்டாகும் இங்க. உனக்கும் உனக்குதான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுத்த சீன் எங்க தெரியுமா?
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கை ஒரு காலு அப்படியே இந்த கையும் இந்த காலும் அப்படியே மாத்தி தூக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த கை எந்த காம்பினேஷன் வேணும் உங்களுக்கு? உனக்கு என்ன காம்பினேஷன் சொல்லு, நீ சொல்லு, உடைச்சிடலாம். நீ நினைச்சிட்டு வேறையா? நினைச்சிட்டே சண்டை வேறு போட மாட்டேன் நானு. அப்புறம் சரி மசாஜ் பண்ணு, வந்துட்டேன் மசாஜ் பண்ணு. அம்மா கழுத்து இந்த சைடு ஒண்ணு வலிக்குது பாரு. அடி வாங்குறதா நீ எப்படி சொல்ற பத்தியா? அடி வாங்குறது மசாஜ் பண்றதா உன்னை கேமரால. ஏய் நீ எப்படி இங்க வந்த? எதுக்குடா எடுத்துட்டு இருக்க? எதுக்குடா எடுத்துட்டு இருக்க? ஏய் உன்னை படிக்க சொன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோடா. ஸோ நீங்க வந்து எவிடன்ஸ் இதை கிரியேட் பண்றீங்க. ஆமா. எதுக்கு? என் புள்ள கரெக்டா கிரியேட் பண்றான். எதுக்கு? அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியும். என்ன வீட்ல அடி வாங்குறான்னு உண்மை என்னன்னு தெரியும். யார் வீட்ல யார் அடி வாங்குறா? யார் வீட்ல அதான் நான் தான் அடி வாங்குறேன். ஓ இது வந்து அந்த பையன். டேய் ஏண்டா உங்க நானா என்ன அடிக்கும் போதெல்லாம் நீ எடுக்க மாட்டியாடா கேமராவை? டேய் உண்மையை சொல்லு. நானா வந்து அடிச்சு நான் உயிரோட இருந்திருப்பேன் நானு. பாத்தியா சைக்கிள் கேப்ல அவரா? டேய் நல்லா வருவடா நீ, நல்லா வருவ. ஐயோ முடியல விட்டுரு. ஐயோ அந்த காஃபி போச்சு இரு. நான் இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த பாத்திரம் இது வந்து சில்லி பவுடர் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததுங்க. நம்ம வீட்டில் வந்து சில்லி பவுடர் கொட்டிகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு நான் கொட்டி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போயிருந்தப்போ கொஞ்சமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டு வரேன். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ இட்லி அரிசி வாங்கிட்டு வந்தேன். இட்லி அரிசி கொட்டுற பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வேறு இன்னும் ஏதோ மாவு இது மாதிரிலாம் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி வந்து சில்லி பவுடர் கொட்டி வைக்கிறதுக்காக ஒன்றும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அண்ட் மாவு இட்லி மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரமுன்னு சொல்லிட்டு மூணு சைஸில். இது பெரிய சைஸ், அதை விட இன்னொரு சைஸ் இருக்கும், அதை விட இன்னொரு சின்ன சைஸ். இது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சுங்க. வாஷ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷில் வாங்கினேங்க. ஸோ அதனால் எதுக்கான லிங்க்கும் என்கிட்ட கிடையாது. கடையில் டைரெக்டாக போய் வாங்கினதுனால ஸோ எனக்கு லிங்க் கிடையாது, லிங்க்கு தெரியாது. சிலது வந்து அமேசானில் செக் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே சந்தோஷில் தான், சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறேன், அண்ணா நகரில் இருக்குது. அதில் தான் வாங்கினேன் நான். ஸோ இந்த பாத்திரம் ஒன்று வந்து சூப்பராக இருந்தது. அந்த லிட்டோடவே வருதுங்க. தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு கூட எக்ஸ்ட்ரா மாவு இந்த மில்லட்லாம் அரைப்பேன், மில்லட் அண்ட் ஆப்பம் மாவு அது மாதிரிலாம் ஊற்றி வைக்கிறதுக்காக அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். லிட்டோடு இருக்கிறதுனால அழகாக வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாத்திரம். இதுவுமே பார்த்திங்கன்னா இதை விட இன்னொரு சைஸும் இருந்தது. பிரகாஷ் வந்து இப்போதைக்கு இது வாங்கிக்கோ அப்படின்னாரு. தெரியாதனமாக பிரகாஷும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. முகேஷ்லாம் வந்து அந்த கிச்சன் பாத்திரம் சைட் போனாவே, அந்த கிச்சன் ஐட்டம் சைட் போனாவே நிறைய வாங்க ஆரம்பிப்போம். பிரகாஷ் வந்து சுட்கேஸில் இடம் இல்லை, கம்மி பண்ணு அப்படின்ட்டு வந்து என்ன நிறைய வாங்க விடாமல் பண்ணார். அடுத்தது வந்து இதுவுமே ஒரு லிட் போட்ட ஒரு அழகான கண்டெய்னர். ஸோ எதையாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு குட்டி பாத்திரம். இதுவுமே நான் வந்து சந்தோஷலாம் வாங்கினேன். நல்ல வெயிட்டாக இருக்குங்க. பிராண்ட் வந்து நான் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வ்ளாக் பண்ணியிருக்கணும். பிரபான்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் லிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. மில்க் பாயில் பண்ணுறதோ இல்லை தயிர் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து மாவு கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. நல்லாவே இருக்குது. ஏதாவது சுட வைக்கிறதுனா கூட சுட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட விலைலாம் எனக்கு சரியாக தெரியலைங்க.
ஏன்னா இந்த ப்ரைஸ் டேக்கும் நான் எடுத்துட்டேன். அந்த இது பில்லுமே என்கிட்ட இல்லை, எல்லாம் இந்தியாவிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். சந்தோஷ் தான் வாங்கினேன், ஹேண்டலோடு இருக்குது. அந்த பர்க்னர் பிராண்டது கடாய் ஒன்று வாங்கினேங்க. நம்ம வீட்டில் வந்து ஃபியூச்சரா பிராண்ட் ஒரு 5 லிட்டர் கடாய் ஒன்று இருக்கும். அது வந்து ஆனடைஸ்டு கடாய். அது ஒரு 5 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்பேச்சுலாலாம் நார்மல் இதெல்லாம் போட்டதுனால பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 சம்திங். கம்மியான விலையில் கூட உங்களுக்கு கடாய் கிடைக்கிது. பட் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானேங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹெவியான பாத்திரமாக பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இந்த பிராண்டோட ரிவ்யூஸும் நான் நிறைய பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது வாங்கினேன். அடுத்தது வந்து தாளிக்கிற கரண்டி. நம்ம வீட்டில் வந்து தாளிக்கிற கரண்டி வந்து நான்ஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, லிங்க் கொடுக்க சொல்லி அதை வச்சுட்ருக்கேன். நான்ஸ்டிக்கை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாளிப்பு கரண்டி 400 ருபீஸ்க்கு சந்தோஷில் வாங்கினேன். ஸோ கல்யாணம் ஆன புதுசில் இட்லி பாத்திரம் வாங்கினது. அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம் வாங்கியிருக்கேன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இட்லிஸ் பண்ணுற மாதிரி. 16 இட்லிஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தேன். பட் 16 இட்லிஸ் பண்ணுற மாதிரி குட்டி பாத்திரம் எனக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த விசில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இட்லி குண்டாங்க கிடைக்கல. உங்களுக்கு அந்த விசில் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ பிரகாஷ் வந்து என்ன சொன்னார், எப்படி இருந்தாலும் நீ வந்து ஒரு 16 தானே பார்க்குற, வாங்குற இதையே வாங்கிக்கோ, வேணுன்னா 2 மட்டும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செலெக்ஷன். இது என்னோட செலெக்ஷனில். நான் ஆக்சுவலி 16 இட்லி பாத்திரம் தான், பரவாயில்ல விசில் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பிரகாஷ் தான் வந்து இல்லை வேணும்னா 2 வச்சுக்கோ, அதுக்கு வேண்டான்னா நீ வந்து வேணும்னா நீ வந்து எல்லாத்தையும் வச்சுக்கோ, வேண்டான்னா இந்த 2 மட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, பிரகாஷ் செலக்ட் பண்ணதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இட்லி பாத்திரம் வாங்கினேன். இது வந்து 1000 ருபீஸ் நினைக்கிறேன், 1000+ தான், அது கம்மி இல்லை. ஸோ அந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடியாப்பம் தட்டு அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நல்ல நாளில் சாதம் வைக்கிறதுக்காக வாங்கினது பிராஸ் பானை. இதுவுமே சந்தோஷம் தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து நான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணாதனால இதோட விலை இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 1171. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நிறையவே பிடிக்குங்க, நல்லாவே இருக்குது அண்ட் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து இது குக்கர். நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா ஆனடைஸ்ட் குக்கர் தான், ப்ரெஸ்டீஜ் நினைக்கிறேன், 5 லிட்டர். ஸ்க்ராச்சஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 5 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கரோட விசிலை விட்டுட்டேங்க. இது வந்து ப்ரீமியர், நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான். ஸோ ப்ரீமியர் விசில் செட் ஆகுமான்னு தெரியல. இது வந்து பிராஸில் வாட்டர் ஜக். இது சந்தோஷில் இல்லைங்க, இது அமேசானில் வாங்கினேன், அமேசான் பிராண்டு. இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, சொலிமோன்னு நினைக்கிறேன், அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு கிளாஸும் கூட, வாட்டர் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ராவல் பர்பஸ் கிடையாது, வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான ஒன்று. நாங்கள் வந்து 2019 பிரகாஷ் வந்திருந்தப்போ காப்பர் ஜக் வாங்கினார். பட் காப்பர் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணல, உள்ளே வந்து ஏதாவது அந்த கலர் மாறிடுச்சுன்னா அது நம்ம குடிக்க ஆரம்பிச்சோன்னா அதுவே வந்து நம்மளுக்கு பாய்சன் அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதோட லிங்க் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த லிங்க் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் நான் கண்டிப்பாக போடுறேன். இதுவுமே எனக்கு லிங்க் அமேசானில் செக் பண்ணி பார்க்குறேங்க, இருந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் குக்கரோட லிங்க்கையும் நான் கண்டிப்பாக போடுறேன். டிஃபன் பிளேட்ஸ் ஒரு 4 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரகாஷ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், நம்மக்கிட்ட வந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நல்லா பெரிய பிளேட்டாக அப்பா வாங்கி அமைச்சிருந்தாரு. பிரகாஷ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு குட்டி பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அதனால பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா சந்தோஷ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது வேறு அவ்வளோதாங்க பாத்திரங்க. அண்டு கரண்டி 2 குட்டி கரண்டி 2 வாங்கினேன். சின்ன கரண்டி 2 சரிங்களா.
ஆறுத்துக்கு லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் 3 பேரும் லைப்ரரி போயிருக்கோம். அண்ட் எனக்கும் சில புக்ஸ் வேணும். மோஸ்ட்லி நான் கிண்டலில் படிச்சுட்டு இருப்பேன். பட் கிண்டல் வந்து என்னன்னு தெரியல, ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் எனக்கும் சில புக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற லைப்ரரி போயிருக்கோம். லைப்ரரிலேருந்து புக்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே ஆறுத்தோட ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரெப்லாம் பண்ணணும். ஸோ இன்னும் நான் வந்து மீல் ப்ரெப்லாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. மோஸ்ட்லி ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணல, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல vlogல பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.